மக்களே, ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த பெங்களூர் வீடியோ பெண்டிங் இருந்ததுனால மக்களை பார்க்கலான்னு தமிழ்நாட்டுக்குள்ளே பெங்களூர் டு கோவை இறங்கியாச்சு. சம்பவம் இனிதே ஆரம்பம். வெள்ளிக்கிழமை நல்ல நாள், அதனால் போஸ்ட் பண்ணிடலான்ட்டு அம்பி சொன்னார். நல்ல நாள்ப்பா, தேதி குறிச்சாச்சு. முகூர்த்தம் நல்லா மிஸ் பண்ணிட்டு இப்போ நான் பண்ணுறேன்னா அது கொஞ்சம் காரணம் இருக்குது. அதை நான் உண்மையாக சொல்லிடுவேன். இப்போதைக்கு வேணால் நல்ல டைம் இல்லை. பட் பெங்களூரில் இத்தனை டைம் சுற்றி பார்த்தாலும் அதே பெங்களூர் தான். ஆனால் தமிழ்நாட்டை நீங்கள் அங்கங்கே சுற்றி பார்த்தாலும் அது ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும். இது ரவுண்டானா இது பார்த்தீங்கன்னா இது சப்வே ரோடு. இது என்ன ரோடு கர்மாந்தரமே தெரில. இது என்ன எல்லாமே தெரில. இந்த பெங்களூர் இப்படி தான், எப்பயுமே இப்படி தான் இருக்கும். மாடு நான் வீடியோ காட்டலாம், அதில் கொஞ்சம் ரிவ்யூலாம் ரொம்ப கழிவு விட்டுறாங்க. இது பாருங்கள், கனரா பேங்க் இங்கெல்லாம் இருக்குது. அதெல்லாம் எதுவும் பார்க்காதீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஏமாற்றுவாங்க. சேஃப்டி ஃபார் த தமிழ் பெண்கள். ஏன் பெண்கள் பார்த்திங்கன்னா சிங்கப்பெண் அதிரடிப்படையெல்லாம் வந்து நம்மளை காக்கிறதுக்கு நம்ம ஆண்கள் என்ட்ரி மைசூர். அதுதான் முக்கியமான ஒன்று. மைசூரில் பார்க்கலாம், பார்த்துட்டு வந்துங்க. ரொம்ப ரொம்ப டேஞ்சரான இடம் மைசூரில். உள்ளே போனால் வெளியே வர முடியாது, அந்த மாதிரி இடம் மைசூர்லாம். பாருங்கள், இந்த தோப்பெல்லாம் நான் இடம் வாங்கி ஏதோ பண்ணலாம் பார்த்தேன், செட் ஆகலைங்க. ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான மைசூரில். அதனால இது தனியாக பண்ணலாம். மைசூர் இடத்துல லாக்லாம் வந்து தனியாக பண்ணலாம். வண்டி கார் எடுத்துகிட்டு வரலாம். நானும் இதனால தான் நம்ம பழைய வீடு சொல்லுவாங்க, இதனால் பஸ்ஸில் காட்டலாம். பட் நீங்கள் வேணால் வண்டி வாடகைக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் காட்ட முடியும், இல்லைன்னா அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. அப்புறம் பாருங்கள், வாந்தி வருது, மயக்க வருதுன்னு வண்டி நிறுத்த வரும். ஸ்கூட்டி அப்படின்னா பேக்ரவுண்டில் பார்த்து நான் அவளை போய் ஏற்றிட்டு நேரம் க்ராஷ் ஆகிட்டுருக்கோம். இந்த மாதிரி க்ராஷ்லாம் விட்டு நீங்கள் பண்ணக்கூடாதுன்னா எப்படி தான் வீடியோ பண்ணுங்க. நான் சொன்னேன், மைசூரில் எப்படி பெருசாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நல்லாயிருக்கும். நீங்கள் சுற்றி பார்க்குறது ஒரு நல்ல இடமா மைசூர் இருக்கும். இப்போ வந்து கீழே இந்த மெயின் இடத்தை பார்த்துட்டு யாரும் பாண்டிச்சேரின்னு நினச்சிக்கிறீங்க. பாண்டிச்சேரிக்கு மேப்பான்னு கேட்பானுங்க நம்ம பசங்க. அது வந்தால் உண்மையாக காமிக்கிறேன் நண்பா. ஏன்னா பாருங்கள், இந்த மாதிரி ரோடெலாம் வந்து மைசூர் ரொம்ப பிளாக் அடித்து ரொம்பவே இது பண்ணியிருப்பாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ்க்கு இந்த நின்று தான் போனேன். எல்லாம் இந்த மாதிரி தான். தமிழ்நாடு இப்படி தான், பெங்களூர் இப்படி தான். நேஷ்னலில் 2வது இடத்துல டிராஃபிக்கில் பிடிச்சிருக்கு இந்த வண்டி. முடிஞ்சு அதை சொல்லுவாங்க, தமிழ்நாடு நாங்கள் இந்த பஸ்ஸில் உட்கார செஞ்சாங்க. அதுக்கு நாங்களும் வந்துருக்கோம். அதனால் மாட்டிக்கிட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், வண்டி ஓட்டும் போது ஜாலியாக ஓட்டும். அதுதான் நம்ம பசங்க சொல்லுவாங்க, ஹெல்மெட் போட்டுன்னு ஓட்டுமா பஸ்ஸு. இதெல்லாம் நம்மக்கிட்ட வேணாம். இதெல்லாம் வந்து நிறைய சம்பவங்கள்லாம் நடந்தால் சொல்கிறாங்க. இதை விட்டு நான் இங்கே ஒரு சம்பவம் பண்ணிக்கிறேன், அது வந்து ஸ்கிப் பண்ணாங்க. பாருங்கள், பஸ்ஸு நிறைய பேர் புக் பண்ணாங்க, காசு வரமாட்டேங்குது அப்படின்றாங்க. அது ரெட் பஸ்ஸை தான் கேட்கணும். புக்கிங் ஃபார் ரெட் பஸ், ரெட் பஸ், ஃப்ளிக்ஸ் பஸ், எல்லா பஸ்ஸும் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எல்லாமே வரும். இது வந்து கொஞ்சம் லென்த் வீடியோனால எனக்கு கேஸ் ஆகிடுது. லைவ்லாம் நான் கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா நம்மளுக்கு தடுக்க யாராலையும் முடியுது. ஒரு நாள் கன்பேக் கொடுக்குவோம். நம்மளோட ஃபேவரட் கேமரா ஆக்ஷன் இது. அவரோட ஸ்டேடியம் அப்படி டண்டனக்கான்னு அப்படி திருப்புவேன். ஏதோ பண்ணுவேன், ஆனால் கரெக்டாக ஓட்டுவேன். சிங்காரம் மிகப்பெரிய ஒரு சிட்டி. சாப்பிட்டா ரெண்டு புரோட்டா, ஒரு ஆம்லேட் அப்படி சாப்பிட்டு வரேன். நம்ம நண்பர் கூட இருக்கார், அவர் கூட வந்து சாப்பிட்டு இங்கே சிட்டிக்குள்ளே உள்ளே வரவே முடியல. தேவையான காய்கறிலாம் அடுத்த தேவைக்கு அடுத்த ட்ரிப்புக்கு எடுத்துட்டேன். இங்கேயும் வாங்கினா விலை கம்மி, கொஞ்சம் சென்டரில் வாங்கிட்டேன். மிகப்பெரிய பிரிட்ஜு, பிரிட்ஜு. சரி தலைவா, ரைட்டு, ஓகே. இதெல்லாம் சூப்பர் ஸ்டார் வீட்டுக்கு லோடு போயிட்டு வருது. அடுத்து கமல் சார் வீட்டுக்கு தான் ட்ரிப்பு புக் பண்ணாங்க. அது எப்போ தெரியல, சீக்கிரம் வரும். பஸ்ஸு ஸ்டாண்டில் போகிற நேரம் வந்துச்சு. தெரியாமல் இந்த ஹைவேஸில் ஏறிட்டேன், எங்கேன்னு தெரியல. திடீர்னு வெளியே ஓட்டு, அப்புறம் கீழே இறங்கி
ஒரு முடிவில்லா காவியத்துக்கு முடிவு சொல்கிறதுக்காக வந்துட்டேன். எங்கேயுமே போய் பேங்காக் பக்கம் நம்ம ஏரியா அவ்வளோதான். வரட்டா மாமே.